ஸோ ஃபைனலாக நம்ம இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக புரிஞ்சிக்கலாம். இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி ஹெச் நியூ. இட் டேக்ஸ் அ மினிமம் த்ரெஷோல்டு எனர்ஜி ஃபார் த எலக்ட்ரான்ஸ் டு பி எஜெக்டட். எலக்ட்ரான் வெளியில் வந்தோடனே இந்த எனர்ஜி இந்த எனர்ஜி சேம் மாதிரி தான் கைனடிக் எனர்ஜி ஜீரோ, அதாவது எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இஃப் த இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் மோர் தேன் த த்ரெஷோல்டு எனர்ஜி இட் வில் ஹேவ் கைனடிக் எனர்ஜி. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? EK உடைய மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது இவ்வளவு, தட் இஸ் ஈக்குவல் டு EV0, வேர் V0 இஸ் தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு படித்தோம். புரியுறதா? இப்போ தீஸ் டூ ஆர் த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் கால்டு ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த H nu நாட் அப்படிங்கிறது வந்து இந்த த்ரெஷோல்டு எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, த்ரெஷோல்டு எனர்ஜி that it depends on, that is different for different metals. So metal dependent இது, that is material dependent இது. புரியுறதா? ஸோ மாலிப்டினத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், கால்சியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இது மாதிரிண்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் டபிள்யூன்னு சொல்லுவாங்க. W is called work function. ஒர்க் ஃபங்க்ஷனுடைய அர்த்தம் என்னன்னா, வாட் இஸ் த மினிமம் எனர்ஜி required for the electron to be just ejected out of the atom from the influence of the nucleus minimum, so that the electron is just outside the metal on the surface of the metal without any kinetic energy. H nu is equal to H nu naught அப்படிங்கிறதால, so the H nu naught is called work function of the metal. So it is different for different, and the work function usually its work function ங்கிறது எனர்ஜி. ஸோ எனர்ஜிங்கிறது ஜூல் தானே யூனிட்டாக இருக்கும், பட் EV யூனிட்ல எழுதுறது தான் யூஸ்வலாக வழக்கம். EVங்கிறது எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஆல்சோ யூனிட் ஆஃப் எனர்ஜி. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் எனர்ஜி எழுதணும், ஜூலில் எழுதுறது வழக்கம் கிடையாது. அப்போ வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் 1 ஜூல் அண்ட் 1 எலக்ட்ரான் வோல்ட் பார்க்கலாமா? ஸோ ஒரு எலக்ட்ரானை 1 வோல்ட் வித்தியாசம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு அக்சலரேட் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரான் அக்வயர் பண்ண எனர்ஜி பேர் தான் 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது. அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது சார்ஜ் எவ்வளவு? 1 EVங்கிறது 1.6 10⁻⁻19 சார்ஜ். வோல்டேஜ் வந்து ஒரு வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. ஸோ அப்படி இருந்ததுன்னா அவ்வளோதான், இதுதான் ஜூல். ஸோ திஸ் இஸ் தி கன்வர்ஷன். 1 EV is equal to 1.6 10⁻⁻19 ஜூல். இந்த கன்வர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜூலில் இருந்ததுன்னா அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் 1 எலக்ட்ரான் வோல்ட்? இட் இஸ் எனர்ஜி acquired by the electron when it is accelerated by a potential difference of 1 volt. அது பேர் தான் 1 EVன்னு பேர். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து EVயில் தான் குறிப்போம். 1 EV 2 EV 5 EV 5.3 EV அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 7-8 EV இருக்கும். ஸோ தி வேல்யூ ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் W will vary from 1 to 10 EV. இது மட்டும் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது இதில் இருக்கும். ஸோ அப்போது இந்த இன்சிடென்ட் எனர்ஜி இந்த EVயை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ H nu ஈக்குவல் டு 1 EVயாக இருந்தால் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷன் பார்க்கலாமா? ஸோ 1.6 10⁻⁻19 ஜூலாக இருந்ததுன்னா வாட் இஸ் நியூ? 1.6 10⁻⁻19 டிவைடட் பை H வேல்யூ. H வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 6.6ன்னு வச்சுக்கலாம். 10⁻⁻34. அப்போது இப்போ எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வரும்? 1.6 by 6.6. பவர் மட்டும் எடுத்து பார்க்கலாம். 10⁻⁻34 + 34 ஆகும். அப்போ 10⁻15. 10⁻15ங்கிறது. ஸோ இப்போ வேவ் லென்த்தில் பார்க்கணும்னா வேவ் லென்த்தில் பார்க்கலாமா? வேவ் லென்த்துங்கிறது என்ன? C by nu. Cங்கிறது 3 × 10⁸ velocity of light, velocity of EM radiation divided by frequency. Frequency is this 1.6 by 6.6 10⁻15. ஸோ 10⁻15 மேலே போச்சுன்னா 10⁻−15 6.6 மேலே போகும். ஸோ 6.6 by 1.6 10 இது -15 +8 -7 வரும். அவ்வளோ மீட்டர்னு வரும். ஸோ திஸ் வில் பி இப்போ 3 into this மல்டிப்ளை பண்ணால் 1.98 19.8 ஓகே 19.8 வரும்.
ஸோ திஸ் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன், எக்ஸாக்ட்லி இல்லை, நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஸோ 1.6 அது என்ன ஆகும், 3 டைம்ஸ் போகுமா சார், சாரி 3 டைம்ஸா, 16 16னா 1 டைம் போகும், 10 டைம்ஸ் போகும், சரி 12 டைம்ஸ்னு வச்சுக்கலாமா, 12 டைம்ஸ் கரெக்ட், 12 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம், 12 டைம்ஸ் போகும். அப்போ 12 10⁻⁻7 மீட்டர். இதை நேனோமீட்டரில் எழுதுனா, நேனோமீட்டரில் எழுதணும்னா என்ன பண்ணணும், 10⁻⁹ எழுதணும், 1200 நானோமீட்டர். தட் இஸ் இட் இஸ் இன் தி இன்ஃப்ராரெட் ரீஜன். 1 EVங்கிற எனர்ஜி இருந்ததுன்னா அது இன்ஃப்ராரெட் ரீஜனில் இருக்குது, வேவ் லெங்க்னு புரியுறதா. 1200 நானோமீட்டருங்கிறது இன்ஃப்ராரெட், ரெட் வந்து 800 நானோமீட்டர், வயலட் வந்து 400 நானோமீட்டர். ஸோ ரெட்டை விட தாண்டி இருக்கிறது இன்ஃப்ராரெட். இதே 10 EVயாக இருந்ததுன்னா ஹெச்நியூங்கிறது, அதாவது மேக்ஸிமம் ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன 10 EV இருக்கும். அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி 10 EVயோட மேலே இருக்கணும், அப்போ தானே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும். ஸோ 10 EVயாக இருந்ததுன்னா 10 EVக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 10 EVனா இது என்ன ஆகுது, இது 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரைட். ஸோ திஸ் வில் பிகம் 16, கரெக்டாக புரியுறதா. இது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 16 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இது டிவைடட் பை 16 ஆகிடும். ஸோ டிவைடட் பை 16 ஆகிடும். அப்போ இது 1.2ன்னு வரும். 10ஆல் டிவைட் பண்ண வேண்டியிருக்கோம், அவ்வளோ தானே. அப்போது எவ்வளோ வரும், லேம்டாங்கிறது அப்போ 120 நானோமீட்டர் ஆகிடும். 120 நானோமீட்டர் இஸ் தி யூவி ரீஜன், தெரியுறதா. 100 நானோமீட்டரில் யூவிக்கு எக்ஸ்ரேக்கு பக்கத்தில் போயாச்சு. 400 நானோமீட்டருங்கிறது வயலட், வயலட்டை விட கம்மியாக இருக்குது, அப்போ அல்ட்ரா வயலட். 1200 அப்படிங்கிறது 1 EV இருந்ததுன்னா, W இருந்ததுன்னா, அல்லது இன்சிடென்ட் எனர்ஜி 1 EV கிட்ட இருந்தால், இன்சிடென்ட் எனர்ஜி 10 EV மேக்ஸிமம் W கிட்ட போகும்பொழுது எங்கே வரும், யூவி ரீஜனில். ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த யூவி டு விசிபிள்லேயே நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி பார்க்க முடியும்னு தெரியறதா. திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் டு திஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஐ எம் கோயிங் டு கால் தம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் திஸ் அப்சர்வேஷன்ஸ் இந்த லெனார்டு தாம்சன் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட். ஃபைனலாக இந்த ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நம்ம ஈக்குவேஷன் எழுதினோம் இல்லையா. இந்த பர்டிகுலர் இதை 4 லாவாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் கால்டு லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட், அது புரிஞ்சுக்கணும். அதாவது ரேடியேஷன் வந்து விழுந்த உடனே கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டாப் ஆகிடுறது. ரெண்டாவது, there is a threshold frequency or threshold energy hν naught exists for every metal. அதாவது இந்த அர்த்தம், இதை விட இன்சிடென்ட் எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா no photoelectric effect. above, yes, there is a photoelectric effect. அந்த photoelectric effect அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது when the energy is more than the threshold energy, that will be the kinetic energy of electrons. That will go as kinetic energy of the electrons. The maximum kinetic energy of electrons, EK maximum, is related to the stopping potential, and the stopping potential does not depend on intensity, it depends only on the frequency. Appo stopping potential depends on the frequency, current depends on the intensity. So idu 5 னு பிரிச்சு எழுதிக்கலாம். Photoelectric current is directly proportional to the intensity, independent of. So the stopping potential V0 is dependent on frequency of incident radiation nu. So these are the conclusions or summary of what is photoelectric effect. There can be என்ன பண்ணலாம், laws of photoelectric effect னு சொல்லி இப்படி எழுதிடலாம். இப்போ அடுத்தது நம்ம photoelectric effect உடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி படிக்கலாம். அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது முக்கியமான அப்ளிகேஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிறது தான். ஃபோட்டோ செல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ செல்லுன்னு வரும்பொழுது ஃபோட்டோ செல்லுங்கிறது மெயினாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஓல்டன் டைம்ஸ்லாம், இப்போல்லாம் வந்து நமக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறைய சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆயிடுது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் மேக்ஸிமம் எப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் போது சவுண்டு வேவை டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓல்டன் டைம்ஸ், இப்போ அது போயிடுது, அதெல்லாம் கிடையாது இப்போ. தென்
கண்ட்ரோலிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்னசஸ், அதுவும் இப்போ வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓல்டு அப்ளிகேஷன்ஸு. இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம வந்து ஃபர்னஸில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் வச்சுலாம் பண்ணுறது கிடையாது. மூணாவது, ஆனால் எழுத வேண்டியது கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதணும், இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எழுதணும். மூணாவது, ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் அண்ட் ஆன் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ். அதாவது இது எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுங்கிற ஃபோட்டோ எலக்ட்ரிக் கான்செப்ட் இல்லாமல் நம்ம வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல. அப்புறம் ஃபயர் டிடெக்ஷன், ஸ்மோக் டிடெக்ஷன், இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோ, வீட்டில் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோ. அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆகும்பொழுது ஒரு கோயிலெல்லாம் கூட பார்ப்போம், அல்லது மற்ற இடத்துலாம் கூட பார்ப்போம். என்ட்ரி போது நம்ம ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் கூட பார்ப்போம், எத்தனை பேர் என்ட்ரி பண்ணாங்க, அந்த உள்ளே வந்தாங்க இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் வச்சு தான் பண்ணுவாங்க. பர்குலர் அலாம்ங்கிறது என்ன, திருட வந்தால் கண்டுபிடிக்கிறது. அதே போல் அந்த கேட்டை திறந்த உடனே அது தெரிஞ்சிடும், அது உடனே இட் வில் சவுண்ட் அண்ட் அலாம். அதுதான் இந்த பிப் 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 பிப்னு சவுண்டு வரும், ஞாபகம் இருக்கா? ஸோ எங்கள் ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது, கோயிலெல்லாம் பார்க்கும்போது, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுங்கிறது நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒரு காலத்தில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் வந்தோடனே கம்ப்ளீட்டாக இந்த கான்செப்டை சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணுறது நின்று போயிடுது இப்போ. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஸ்டார்ஸ். இதெல்லாம் பழைய இதாக முடிஞ்சு போயாச்சு இப்போ. பட் எழுதும்போது எல்லாத்தையும் எழுதிக்கணும் நம்ம. ஸோ க்ளோசிங் டோர் ஆட்டோமேட்டிக்கலி, அந்த பர்குலர் அலாம். ஸோ இந்த 7-8 பாயிண்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஃபைனலாக இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த ஈக்குவேஷன், இந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்களா யாராவது? ஃபைனலாக இது எக்ஸ்பெரிமெண்டல் டெரிவேஷன்லேருந்து, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்லேருந்து இது ரிலேஷன்ஷிப்பு ஐன்ஸ்டைன் எழுதினார். பட் இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் யாராவது ப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு ஆள் பண்ணினார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வேறு. அந்த ஆள் பேர், அவர் பேர், அந்த சயின்டிஸ்டுக்கு பேர் மில்லிகன் அப்படின்னு பேர். ஸோ மில்லிகன் வந்து 2 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டில் வருவார். ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். மில்லிகனோட ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் வேறு. இது மில்லிகனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டைனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணினது வேறு. ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம இவி நாட்னு எழுதிக்கலாம் இல்லையா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியாக எழுதிக்கலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் தேர்ஃபோர் V நாட் இஸ் ஈக்குவல் டு h/e nu minus h/e nu நாட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் வெரிஃபை பண்ணுறாரு யூஸிங் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் யூஸ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுங்கிறது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ள கேத்தோடு வந்து சிலிண்ட்ரிக்கல் பீஸாக இருக்கும். கேத்தோடுங்கிறது இது புரியுறதா? நான் பரஞ்ச கேத்தோடு it will be form of it's a part of a cylindrical surface. Then anode, this is cathode. Anode is a simple platinum wire. So this is connected to a potential with a galvanometer, right? So radiation will fall on the cathode and the anode is kept at the axis of the cylinder. Cylinder na எப்படி இருக்கும் தெரியுது இல்லையா? நான் வரைஞ்ச சிலிண்டர் புரியுறதா? இது தெரியுதா? சிலிண்டர்னு புரியுறதா? இது ஒரு பார்ட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ என்டையர் சிலிண்டர் நான் வரைகிறேன். இது என்டையர் சிலிண்டரில் இந்த பார்ட்டை மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர்னு இருக்கும் இல்லையா ஒன்று, அந்த ஆக்சிஸில் தான் இது ஆனோட வைக்கணும் எக்ஸாக்டாக. ஸோ தி எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் and are collected by this anode and the current flows in this circuit. Anode na positive irukano, idu negative irukano illaya. So this is how the experimental arrangement is made by Millikan, and this part irukku illaya, this is called photoelectric cell. Evacuated quartz chamber or glass chamber, radiation UV radiation irundaduna IR radiation irundha idu quartz la irukano, the outer chamber. Visible radiation irundaduna glass la irundale porum. Anode is placed at the axis of the cylindrical cathode. இதுதான் இந்த மெட்டல். எந்த மெட்டல் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அந்த மெட்டல். இது மெட்டல் மாற்றி பண்ணுறாரு அவர். ஸோ எவ்ரி டைம் இந்த ஒர்க் ஃபங்க்ஷனையும் கண்டுபிடிக்கிறாரு. இதே மாற்றுறாரு. இது W இல்லையா, ஹெச் நியூ நாட்டுங்கிறது W/Eன்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியல் வேரியேஷனும் ஸ்டடி பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இந்த கேத்தோட மாற்றி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மெட்டலுக்கும் இந்த அப்சர்வேஷன் பண்ணி பார்த்து ஃபைனலி he verified the Einstein's photoelectric equation by this experiment. So இப்போ நம்ம photoelectric effect கம்ப்ளீட்டாக படிச்சுட்டோம்.
எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல அப்சர்வேஷன், photoelectric effect equation, then laws of photoelectric effect, finally what is the important applications of photoelectric cell பார்த்தோம், experimental proof of this equation done by Millikan பார்த்தோம். So we were just completed the dual nature of radiation. எப்படி ஆப்டிக்ஸில் வேவ் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் பற்றி படித்தோம், இந்த இடத்துல photoelectric effectல particle nature of radiation பற்றி படித்தோம். அப்போ we have completed the dual nature of radiation. We are now in a position to take up dual nature of matter.